வணக்கம். பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனைத்திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். இந்த பாடலை இரண்டு விதமாக பாருங்கள். மனைவி மட்டுமல்ல, கணவன் அமைவது கூட இறைவன் கொடுத்த வரம்தான். பெரும்பாலும் நாம் கற்பனை செய்து வைத்திருப்பது போல கணவரோ மனைவியோ அமைவதில்லை. அமைந்த கணவனையோ மனைவியையோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இது நமது கலாச்சாரம், பண்பாடு. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது வளர்ந்துவிட்ட நாகரிகத்தின் உச்சம். மேலும் பார்ப்போம். பாடலை கூறுகிறேன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மன்மதலீலை. பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், பாடகர் கே.ஜே. ஜேசுதாஸ். படம் வெளிவந்த ஆண்டு 1976. இயக்கம் கே. பாலச்சந்தர். நடிகர்கள் கமலஹாசன், ஆலம். இசை எம்.எஸ். விஸ்வநாதன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். இரவில் நிலவொன்று உண்டு, உறவினில் சுகமென்று உண்டு, மனைவியின் கனவொன்று உண்டு, எனக்கது புரிந்தது இன்று. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும், கணவனின் துணையோடுதானே காமனை வென்றாக வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காதல், அழகினை புரியாத பாவம், அருகினில் இருந்தென்ன லாபம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். இது ஒரு ரொமான்டிக் செக்ஸ் காமெடி திரைப்படம். இது ஒரு பாலச்சந்தர் அவர்களின் திரைப்படம். பாலச்சந்தர் என்றாலே வேறுபட்ட, மற்றவர்கள் தொட பயப்படும், அதுவும் அந்த காலத்தில் தைரியமாக கதைக்களம் அமைத்து வெற்றியும் பெறக்கூடிய அற்புதமான டைரக்டர். கமலஹாசனை ஒழுக்கமற்ற காமலீலைகள் செய்து கணவனிடம் திருப்தி இல்லாத பெண்களை கண்டு அவர்களுக்கு வலை வீசி நாசம் செய்கின்ற கேரக்டர் ஆலம். இவர் அப்போதைக்கு சினிமாவில் ஒரு கேபரே டான்ஸராக நடித்து வந்தவர். அவரை கதாநாயகியாக்கி பார்த்தார் பாலச்சந்தர் அவர்கள். இந்த படத்தில் ஒழுக்கம் இல்லாதவராக கமலஹாசன் ஆலம் என்பவரை திருமணம் செய்து கொண்டு விட்டு அதன் பிறகு ஏமாந்த பல பெண்களிடம் தொடர்பில் இருப்பார். இந்த பாடல் மனைவி அமைவதெல்லாம் என்று துவங்குகிறது. இதையே நீங்கள் கணவன் அமைவதெல்லாம் என்று மாற்றி பாருங்கள். கற்பு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுதானே. ஆண்களுக்கு இதிலிருந்து எப்படி விலக்களிக்க முடியும்? செய்வதையெல்லாம் செய்துவிட்டு கடைசியில் திருந்துவதாக காட்டியிருப்பார்கள். மனைவி இவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதாகவும் காட்டியிருப்பார். இதே போன்று மனைவி செய்திருந்தால் அவளுக்கு என்ன பெயர் கொடுத்திருப்பார்கள்? ஒரு கணவன் ஏற்றுக்கொள்வானா என்பது மிகப்பெரிய கேள்வி. பாடலை ஒரு முறை பார்க்கலாம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆமாம், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நினைத்து கற்பனையில் வைத்திருப்பது போல கணவன் மனைவி அமைவதில்லை. அதுவும் நம் நாட்டில் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அதில் நாம் கற்பனை மனைவியையோ கணவனையோ அடைந்து விடுவதில்லை. பதிலாக அமைந்த மனைவியை கணவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்கிறோம். அடுத்த வரி, மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். திருப்தியடையாத மனைவியை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட வரிகள். மனது மயங்காதே, உனக்கு விரும்பிய வாழ்வு அமையும். அடுத்த வரி, இரவில் நிலவொன்று உண்டு, உறவினில் சுகம் என்று உண்டு, கணவனின் துணையோடுதானே காமனை வென்றாக வேண்டும். இரவில் முழுமையான நிலவை பார்த்தால் ஒரு அழகு,
மனநிறைவு, அமைதி இவையெல்லாம் ஏற்படுகிறது. அதுபோல நமக்கும் உறவு சுகம், சந்தோஷம், மனநிறைவு ஏற்படுத்துகிறது. இந்த உறவென்பது கணவனின் துணையோடு தானே அல்லது மனைவியின் துணையோடு தான் அமைய வேண்டுமே தவிர மற்றவர்களுடன் அல்ல. அப்படி மற்றவரை நாம் சேரும்போதுதான் இப்பொழுது நடைபெறுகிறதே கள்ளக்காதல் கொலைகள் அவை நடைபெறுகின்றன. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது வளர்ந்துவிட்ட கலாச்சாரத்தின் உச்சம். அது மீறப்படும் போது பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கின்றன. கணவன் மனைவி என்று அமையும் போது உடல் பொருத்தம் என்பதும் முக்கியம். பொருத்தம் உடலிலும் வேண்டும். புரிந்தவன் துணையாக வேண்டும். மனைவி அல்லது கணவனின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் துணைவியாக வேண்டும். கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும். கவிஞன் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவன் பார்வையில் அவள் அழகு கவிதை வரிகளாகி நமக்கு முன்னே கவிதையாக கொட்டுகிறது. அதையே வேறொருவன் பார்க்கும்போது அந்த அழகு காதலை கொண்டு வந்து சேர்க்கிறது. பக்கத்தில் இருக்கும் அழகை ரசிக்க தெரியாதவன் அருகில் இருந்தென்னலாகும் என்கிறார் கவிஞர். மனைவிக்கும் கணவனுக்கும் கனவுகள் என்று ஒன்று உண்டு. அது பொய்யாக்கப்படும் பொழுது சிறு ஏமாற்றமும் மன அலைப்பாய்ச்சலும் ஏற்படுகிறது. இதை தவிர்த்தாக வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் நிச்சயமாக இறைவன் கொடுத்த வரம்தான். நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.